அன்பு கண்மணி ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும் இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஹைப் பண்ணிடுங்க. கண்மணி எப்படியோ பாட்டி அன்பு ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அன்போட பெட்லயும் கண்மணி படுத்து தூங்குறதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல அன்பு கண்மணி கிட்ட பேச வர்றாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க ஏதாவது என்கிட்ட பேசுனீங்கன்னா, அப்புறம் நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன்" அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. இந்த நேரத்துல அன்பு, "ப்ளீஸ் கண்மணி, எனக்கு கொஞ்ச நாள் பேச வாய்ப்பு குடு கண்மணி. நான் என்னுடைய காதல உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சிட்டே இருக்கேன். ஆனா ஏன் கண்மணி, நான் சொல்றத மட்டும் நீ காதுல வாங்க மாட்டேங்க. அந்த வெண்ணிலா பேசுனத மட்டும் வச்சு நீ எப்படி கண்மணி, நீ நான் உன்ன விரும்பலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். ஆனா உன் மனசுல என் மேல ஆழமான காதல் இருக்குதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா ஏன் தான் அத நீ வெளியில காட்ட மாட்டேங்கன்னு தெரியல கண்மணி. ப்ளீஸ் கண்மணி, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியவே இல்ல. அன்பு, நான் என்ன சொன்னா வந்து நீ என்ன ஏத்துக்குவ?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிட்ட கேட்குறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "இங்க பாருங்க அன்பு, நான் கும்பிடுறேன். இந்த முருகர் மேல நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்க மனசுல அந்த வெண்ணிலா இல்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் உங்கள நம்புறேன்" அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பும் சத்தியம் பண்றாங்க. "முருகர் மேல என்ன, என் மேலயே நான் சத்தியம் பண்றேன் கண்மணி. என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கிற. என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனேவும் கண்மணியும் அன்ப புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஒண்ணு சேர்ந்துட்டு 2 பேரும் ஜாலியா இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு வெண்ணிலா சட்டுன்னு முழிச்சிடுறாங்க. இதெல்லாம் வெண்ணிலா கண்ட கனவு. அச்சச்சோ! அன்பும் கண்மணியும் சேர்ந்துட்டாங்களாம். ஐயோ! இது நடக்கவே கூடாதே! இப்படி ஒரு கனவு எனக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா தூக்கம் இல்லாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில அன்போட ரூம் பக்கத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்மணி அன்போட ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க. அத பார்த்துட்டு வெண்ணிலா ஷாக் ஆயி, "நம்ம கனவு கண்டதெல்லாம் நிஜமாயிடுச்சா? அன்போட ரூம்ல இருந்து கண்மணி வெளியில வர்றாளே! இப்படி நடந்திருக்கவே கூடாதே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனோட இருக்கிறாங்க. அன்பு சிரிச்சுக்கிட்டேவும் ரூம விட்டு வெளியில வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு டென்ஷன் மேல டென்ஷன் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.